ஒரு படத்துல 5 பாட்டுனா ஒரு பாட்டுல கண்டிப்பா ஒரு ராப் சாங்ஸ் வந்துருது. இந்த ராப்புக்கெல்லாம் ஒரு முன்னோடியா இருந்தவர் தமிழ்ல யோகி பி மடை திறந்து அப்படிங்கிற ஒரு பாடல் மூலமா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானவர். பொல்லாதவன் படத்துல எங்கேயும் எப்போதும் பாட்டு மூலமா செம்ம ஃபேமஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் குருவி படத்துல பாடினவரு எங்க போனாருன்னே தெரியல. கிட்டத்தட்ட பல வருடங்கள் கழிச்சு தலையோட AK-57 திரைப்படத்துல அவரோட ராப்ப நமக்கு தர வந்திருக்காரு. அனிருத் எப்பவுமே அவரோட படங்கள்ல மத்த மியூசிக் டைரக்டர்ஸ், ஹீரோயின்ஸ் அப்படின்னு எல்லாரையுமே பாட வச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில அனிருத்தோட கம்போசிங்ல வெளிவர இருக்க AK-57 திரைப்படத்துல யோகி விய பாட வச்சிருக்காரு. ஒரு பக்கம் இந்த ஹாப்பி இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஆஸ்கர் நாயகனுக்கு திரும்ப ஒரு ஆஸ்கர் கிடைக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல மக்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஸ்லம்டாக் மில்லியனியர் திரைப்படத்துல ஜெய் ஹோ பாடலுக்காக ஆஸ்கர் வாங்கின நாயகன் தான் A.R. ரஹ்மான். இப்ப திரும்பவும் A.R. ரஹ்மானோட ஒரு கம்போசிங் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆயிருக்கு. பெலே பர்த் ஆஃப் த லெஜெண்ட். இந்த திரைப்படத்துல ஜிங்கா அப்படிங்கிற பாடலை நம்ம A.R. ரஹ்மான் கம்போஸ் பண்ணிருந்தாரு. ஆஸ்கருக்கு நாமினேட் ஆன 91 டியூன்ஸ்ல நம்ம A.R. ரஹ்மானோட ஜிங்காவும் இடம்பெற்றிருக்கு. சோ A.R. ரஹ்மான் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க ஆஸ்கரோட சேர்த்து இந்த ஆஸ்கரையும் வாங்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.